இவன் வந்து நிக்கிறா. இவன் காட்சி அற்புதமானது. அதாவது காப்பியத்தில் இருக்கக்கூடிய சில நிகழ்வுகள் நம் மனதை அகலமாக்கும். ஏன் நம்ம பாரதி எவ்வளவு பெருமையா இன்னி வரைக்கும் சொல்றோம்னாக்க, வறுமையில் வாடியவன் செழுமையை பேசினான், கண்ணதாசன் செழுமையில் வாழ்ந்தவன் வறுமையை பேசினான். மறந்துடக்கூடாது. இவன் வறுமையில வாடிட்டு இருக்கான். எப்படி இருக்கான்? எத்தனை கோடி இன்பங்கள் வைத்தாய் இறைவா இறைவா, எவ்வளவு இன்பத்தை வச்சிருக்கப்பா, சித்திரையும் அசித்திரையும் இணைத்தாய் இறைவா. அவன் ஜனாதிபதி போல வாழ்ந்தவன், இந்திய நாடு போல செலவழிச்சவன் கண்ணதாசன். அவன் சொன்னான், சீசரை பெற்ற தாயும் சிறப்புற பெற்றாள், காமராசரை பெற்ற தாயும் நலமுற பெற்றாள், என்னை ஆசையாய் பெற்ற தாயோ அழுவதற்கே பெற்றாள். இது அவரு. ஒவ்வொருத்தையும் ஒரு நல்லதும் ஒரு சில இடத்துல சில மாறுதலான எண்ணங்கள் இருக்கும். இந்த கம்பன் கிட்ட இருக்கிற அழகு என்னன்னு கேட்டா, இந்த தாடக வரும்போது ஒரு பர்சானிபிகேஷன் ஆஃப் ஒரு பெரிய தீமைகள், ஒரு பெரிய தீமையினுடைய மொத்த உருவம் வந்துட்டு இருக்கா. நமக்கு முதல்ல செய்யறது மங்களகரமா இருக்கணும். எப்போதுமே அதை நினைப்போம். ஒரு வீடு கட்டி புதுமனை புகுவிழா செய்யும் போது நல்லவர்களை அழைச்சு உள்ள உட்கார வச்சு சாப்பாடு போட்டு அனுப்புவோம். நான் வீடு கட்டுறப்போ ஒரு நல்லவன் என் வீட்டுக்கு வந்தான். இன்னி வரையில அவனை நான் மறக்கவே இல்லை. வந்தவொடனே முதல் கேள்வி தான் கேட்டான், உங்களுக்கு சம்பளம் எவ்வளவுன்னு கேட்டான். அவ்வளவு நல்லவன். அடுத்த கேள்வி கேட்டான், நிகழ்ச்சிக்கெல்லாம் போறீங்களா எவ்வளவு கொடுப்பாங்கன்னு கேட்டான். அடுத்த கால்குலேட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். வீட்டில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கான். அடுத்தது நெய்யை ஊற்றி நல்ல அருமையா அவனுக்கு சாப்பாடெல்லாம் போட்டு என் ஒய்ஃப் வந்து எல்லாத்தையும் இன்கம் டாக்ஸ் ஆபீசர்கிட்ட சொல்ற மாதிரி பயோடேட்டா கொடுத்துட்டு இருக்கா. எல்லா இன்கமும் சொல்லிட்டு இருக்கா. எனக்கு ரொம்ப வருத்தமா போயிடுது. வீட்டை பார்த்து சொன்னா, இந்த மாதிரி கான்கிரீட் வீடு பார்த்ததே இல்லைன்னா. சொன்ன அடுத்த நாளே சுவத்துல கிராக் விழுந்துருது. என் ஒய்ஃப் சொன்னா, இந்த மாதிரி கிராக் எல்லாம் எதுக்கு கூட்டின்னு வரீங்க, கிராக் விழுந்துருத்து பாருங்கன்னா. நான் கவலைப்படலை, அவனை கூட பயன்படுத்திக்கணும்னு நினைச்சு, எங்களுக்கு அன்பில் கிராமத்தில் கொஞ்சம் நிலம் இருக்கு. அதில் ஒரு நிலத்துல விளைச்சலே கிடையாது. எப்ப பார்த்தாலும் களை தான் வரும். எவ்வளவு போட்டாலும் சரி, களைக்கொல்லியெல்லாம் போட்டாலும் அதுக்கப்புறம் களை தான் வரும். சரி, நீ இவனை வந்து எல்லாத்தையும் சாப்பாடு போட்டு கூட்டின்னு போய் இவனை பார்த்து சொல்ல வைக்கலாம், சொன்னா நமக்கு மாறுதலா எண்ணம் கிடைக்கும் அப்படின்ட்டு எல்லாம் கூட்டின்னு போய் மேல உட்கார வச்சுட்டு நிக்க வச்சுட்டேன். அப்பா சொல்லுப்பா அப்படின்னு. இவன் மனசு எவ்வளவு மோசமான மனசு பாருங்க. இப்படி பார்த்தான். பார்த்துட்டு சொன்னா, இவ்வளவு களையிலையும் 2 பயிர் முளைச்சிருக்கேன் அப்படின்னா. இருக்கிறதும் போயிடுது. இவ்வளவு நல்ல மனசு. இந்த முதல்ல நல்லவர்களை அழைக்கணும். அதுக்கு தான் இந்த கெட்டி மேளம்னு வச்சிருக்காங்க கல்யாணத்துல. ஏன்னா அந்த நேரத்துல அமங்கலமானது எதுவும் வரக்கூடாது. தமிழ்ல மட்டும் தொல்காப்பியம்னா இப்ப பயந்து போடுவோம். அந்த தொல்காப்பியத்துல வேற ஒண்ணும் இல்ல, மங்களம், குழுக்குறி, இடக்கரடக்கல், இந்த 3 ரொம்ப தகுதி வழக்குமா. மங்களம்னா அமங்கலத்தை கூட மங்களமா சொல்லணும். சமஸ்கிருதத்தில் இது உண்டு. சுப காரியங்கள் சுபமாக சொல்வது, அதை எப்போதும் நல்லபடியா சொல்வது, இப்போ நல்லா இருக்கணும்னு ஆசீர்வாதம் பண்ணுவது, இது சுபமான காரியங்கள். முதல்ல அப்படி சொல்லணுங்கிறதுக்கு தான் கன்னி மூலமாக கணபதியை வணங்கிட்டு அதுக்கப்புறம் ஆண்டவனை வணங்குறோம். கணபதியை வணங்குறப்ப இப்படி குட்டிக்கிறோம், இப்படி தோப்பிக்கரணம் போடுறோம். அதுல கூட ஒரு அர்த்தத்தை பாருங்க. இப்படி குட்டிக்கிறது எதுக்குன்னு கேட்டாக்க, இங்க மெல்லிய நரம்புகள் இருக்கின்றது. இப்படி நீங்கள் குட்டிக்கொள்கின்ற போது அந்த நரம்புகள் செயல்பட தொடங்குகிறது. தோப்பிக்கரணம் போடுறப்ப காதை இழுக்கிறோம், இப்படி வச்சு இப்படி காதை இழுக்கிறோம். ஏன் தெரியுமா? நான் அடிக்கடி சொல்றது, எது மறந்து போனாலும் இந்த காதை இப்படி இழுத்தா நினைவு வந்துடும். இது அறிவியல் பூர்வமான உண்மை. நான் இதை ஒரு தடவை ஜெயித்து காட்டும் நிகழ்ச்சியில் சொன்னேன். மறந்து போனா காதை இப்படி இழுத்தா வந்துரும்னு. ஒரு பையன் பக்கத்து பையன் காதை எடுத்து விட்டான். அதுல வேற குறிப்போட சொல்லணும், தன் காதை இப்படி இடின்னு சொல்லணும். சமையல் குறிப்பு மாதிரி அதை வேற சொல்லணும். நான் அவங்ககிட்ட சொன்னேன், இந்த மாதிரி இவ்வளவு பெரிய அழகான அந்த நிகழ்ச்சியில முதல்ல இவன் வில்லை எடுத்து அம்பு தொடுக்கிறான் ஸ்ரீராமன். என்ன வருத்தம், ஒரு பெண்ணை போய் நம்ம கொலை பண்றோமே, இது நியாயமா? ஒரு நியாயமான வருத்தம் தானே, யாரும் நினைக்கிறதானே.
பெண் கொலை கன்னிப்போரில் ஒரு கன்னியை அழிக்கலாமா அப்படின்னு நினைக்கலாமா என்றால் முன்னால் வந்து நிற்பவள் பெண். அவனுக்கு ஒரு சந்தேகம் வருது. சந்தேகம் வந்தா வாத்தியாரை உடனே கேட்டுறணும், அப்பதான் சந்தேகம் போகும். உடனே கேட்டுரும். சின்ன கிளாஸ் பையங்க உடனே கேட்டுருவாங்க. வாத்தியார் அதுக்கு பதில் கரெக்டா வச்சிருப்பார். 2 2 4 4 4 8 8 8 16 இதே மாதிரி 16 16 எவ்வளவு விடான்னு கேட்டார். பையன் பட்டு நடிச்சான். சின்ன கணக்கெல்லாம் நீ போட்டுவிட்டு பெரிய கணக்கா என்ன போட சொல்றியா அப்படின்னா, ஏன்னா அவன் திருப்பி பதில் வச்சிருக்கான். அவன் சந்தேகம் அவனுக்கு வந்துருது. எப்படி சந்தேகம் வந்தது? எங்களுக்கு தமிழ் அது மாதிரி சந்தேகம் வரும். தகராறு அப்படின்னு எழுத முடியாது, ஏன்னா அதுல 2 ராணா இருக்கு. தகராறுன்னு எழுதுனாரு. பையனுக்கு அதுல ஒரு தகராறு. எப்போதும் பையன் கேட்டான், பெரிய ராணா போடணுமா சின்ன ராணா போடணுமா சார்னா. வாத்தியார் சொன்னார், பெரிய தகராறுனா பெரிய ராணா போடு, சின்ன தகராறுனா சின்ன ராணா போடுறான்னார். அவன் சொன்னா, சுமாரான தகராறுனா எப்படி சார் போடுறது? சூழ்நிலை அனுசரிச்சு போட்டுக்கடா போட, சும்மா கேட்காதரா அப்படின்ட்டு. இவன் சந்தேகம் கேட்டான். பெண்ணு அப்படின்னு சொன்ன நீ எல்லாரையும் மனிதர்கள் எல்லாம் கொன்று வாழக்கூடியவர்கள், முனிவர்களை கொன்று வாழக்கூடியவள் என்று சொன்னீர்களே, நீங்களும் முனிவர் தானே, உங்களை ஏன் கொல்லவில்லை? கேட்பான்ல. ஐஏஎஸ்ல கிரசன்ட் இன்ஜினியரிங் காலேஜில் கோச்சிங் கிளாஸ். நான் கேட்டேன், இதெல்லாம் செஞ்சா ஐஏஎஸ் முடிச்சிடலாம் அப்படின்னு. ஒரு ஃபைனல் இயர் பிடெக் படிக்கிற பையன் கேட்டா, எஸ்கியூஸ் மீ ஷல் ஐ ஆஸ்க் ஒன் क्वेश्चन அப்படினா, கம் ஆன் அப்படின்னு. நீ கேள்வி கேட்டாதான் மகிழ்ச்சி. இல்ல சொன்னீங்க சார் இதெல்லாம் செஞ்சா ஐஏஎஸ் முடிச்சிடலாம்னு சொன்னீங்க. எஸ் வெரி குட். அப்ப ஏன் சார் நீங்க இன்னும் ஐஏஎஸ் ஆகல அப்படின்னா, சுமார் படி வந்து முடியாக முடியாது அப்படின்னு சமாளிச்சனே தவிர அவனுடைய கேள்விகள் வேற. சில சமயத்தில் அந்த மாதிரி கேள்விகள் வந்துடும். நான் எம்ஏ தமிழ் படிக்கிறேன்னு மோட்டிவேட் பண்ண சொன்னாங்க, ஏன்னா ஆள் கம்மியா சேர்றது அப்படின்னு. உடனே சொன்னேன், எம்ஏ தமிழுக்கு படித்தால் உடனே வேலை கிடைக்கும்னு. ஒரு பையன் அப்படின்னா, அப்படின்னா எவ்வளவு கோபம் வரும் எனக்கு. அவன் மட்டும் சிரிக்கிறான். டேய் சொல்லிட்டு சரி, இல்ல சிரிச்சுட்டு சொல்லு, நீ ரெண்டும் பண்ண மாட்டேங்கிற. இல்ல சார் சொன்னா நீங்க வருத்தப்படுவீங்க அப்படின்னா. என்னடா சொன்னா வருத்தப்படும் சொல்றா அப்படின்னு. இல்ல சார் சொன்னா உங்களுக்கு எனக்கு பிரச்சனை வந்துடும் அப்படின்னா. சொல்றா, சொன்னா தானே தெரியும். எல்லாரும் உன்னை பார்த்துட்டு இருக்காங்க. தமிழ் படிச்சா வேலை கிடைக்கும்னு சொன்னேன், அதுல என்னடா தப்பு இருக்கு? பேசலாம், எழுதலாம், ஸ்கிரிப்ட் எழுதலாம், எல்லா விதமான வேலைகளும் கிடைக்கும், உங்களுக்கு எவ்வளவோ ஸ்கோப் இருக்குன்னு. இல்ல சார் அருமையா சொன்னீங்க, தமிழ் படிச்சா வேலை கிடைக்கும்னு சொன்னீங்க, எங்களுக்கா உங்களுக்கான்னு சொல்ல விட்டுட்டீங்க சார். நாங்க தமிழ் படிக்கிறதுனால உங்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு சார். நான் பையன் புத்திசாலி, சிந்திக்க ஆரம்பிச்சுட்டான். நான் முடிவு பண்ணிட்டேன். இவன் கேட்டா, ஏன் என்னை கொல்லவில்லை என்று ஸ்ரீராமன் கேட்கிறார். விஸ்வாமித்திரன் சொல்றார், ராமா, ராமன் அழகு தானே, நீ எப்படி அழகு தெரியுமா? கேட்கறதுலயும் அழகு, பேசுறதுலயும் அழகு, பழகிறதுலயும் அழகு, ரமிக்க செய்கின்றவன் தானே ராமன். கம்பன் அந்த அழகுல சொக்கி போயிடுறான். ரொம்ப அழகுல சொக்கி போயிட்டா அப்ப ஐயோன்றுவோம். எவ்வளவு அழகா, மையோ மரகடமோ மறிகடலோ மழைமுகிலோ ஐயோ, இவன் வடிவென்பதோர் அழியா அழகுடையான். இதை எங்க பேராசிரியர் அமரர் ராதாகிருஷ்ண ஐயா அவர் சொல்லுவார். ஏன்னா இப்போ யார் சொல்றாங்கிறத சொல்லாமையே பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டோம் மேடையில். அதை விட ஒரு அநாகரிகம் வேற எதுவும் கிடையாது. அப்புறம் சொன்னவங்க உண்மையா சொன்னா கூட இவர் அவரை பார்த்து சொன்னார்னு சொல்லுவோம். உலகத்திலேயே பெரிய திருட்டு எதுன்னா, விஷயத்தை யார் சொன்னார் என்பதை சொல்லாமல் மேடையில் சொல்வது பெரிய திருட்டு.